நல்லா சிந்திச்சு பாருங்கள். 4 இடத்துல கூட்டம் நடந்ததில்ல. 4 இடத்துல இதே திமுக ஆட்சி தான். திருச்சி அப்போ என்ன நடந்தது? அரியலூர் எப்படி நடந்தது? நாகப்பட்டினம் எப்படி நடந்தது? திருவாரூர் எப்படி நடந்தது? அப்போல்லாம் அந்த அரசாங்கம் என்ன கும்பகரணமாக தூங்கிட்டு இருந்ததா? அவர் சொல்லுகிறார், திருவாரூரிலே, திருச்சியிலே, நாகையிலே, நாமக்கல்லிலே யாருக்கும் எதுவும் ஏற்படவில்லை என்று. திருச்சியிலையும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மயக்கமடைந்திருக்கிறார்கள், ஆதாரங்கள் இருக்கின்றன. நாமக்கல்லிலே அன்றைக்கு 35 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் நாகப்பட்டினத்திலே 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி சென்ற இடங்களிலெல்லாம், இந்த டிவிக்கு கூட்டம் நடந்த இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்ட நெரிசலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுக்குது. அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து நிறைய 4 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமிபுரத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது 2 புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது. இதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம். அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்த தான் கொடுத்தாங்க. அதே இடத்த தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவர்களுக்கு இதை கொடுத்துருக்கிறாங்க. அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது? ஏற்கனவே 4 மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும், காவல்துறை தெரியும். அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்த வேலுச்சாமிபுரத்தை கொடுத்துருக்காங்க என்று தான் மக்கள் பேசுகிறாங்க. முழுமையாக இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுகிறோம். வேறு விசாலமான இடம் தந்திருக்கலாமே, மாநாடு நடத்திய இடத்தில் தந்திருக்கலாமே என்று இன்றைக்கு கேட்கிறார்கள். ரோட் ஷோவுக்கு மாநாடு கரூரிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மாநாடு நடத்துகிறோம். 2 லட்சம் பேர் கூடக்கூடிய இடம். நாங்கள் 10,000 பேர் வர்ற இடத்துல கேட்குறோம். அதனால் தாங்கன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்க ரோடை தருவோமா, அதை விட்டுட்டு அந்த இடத்தையும் மாநாடு நடத்தின இடத்த அவங்க கேட்கவும் இல்லை. கேட்டிருந்தால் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்களால 2 லட்சம் பேரை கூட்ட முடியாது. 2 நாளைக்கு முன்னாலே எடப்பாடி பழனிசாமி பேசின இடம், அந்த இடத்த தான் கோர்ட்டில் கேட்டாங்க. கோர்ட்டினுடைய அனுமதியின்படி அந்த இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு டிவிகேக்கு கொடுக்கப்பட்டது. இது திட்டமிட்டு நடந்த சம்பவமாக இருக்கும் என மக்கள் நினைக்கின்றனர். எப்படிங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னு பழனிசாமியினுடைய உள்மனது சொல்லுது. பழனிசாமி வேணால் அப்படி நினைக்கலாம். ஆனால் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு. தலைமைச் செயலகத்தில் 3 துறை செயலாளர் பொறுப்பு டிஜிபி, சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி, இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன இந்த அரசாங்கம் எதுக்கு பேட்டி கொடுக்க நியமிச்சிருக்கிறாங்க? அரசு போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தான் நியமிக்கப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் இதெல்லாம் பின்பற்றி இருந்தால் இந்த விபத்து நடக்காதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி? ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது. எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தகவலை அந்த ஒரு நபர் கமிஷன் தான் முறையிட வேண்டும். அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை காவல்துறையில் வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் என்று இவர் விளக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபர் கமிஷன் நேர்மையாக செயல்பட முடியும்? அரசனுடைய கருத்து இப்படி. அரசாங்கம் தான் ஒரு நபர் கமிஷன் நியமிக்கிட்டு இருக்குது. அப்படி இந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நபர் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்வாங்க. அதோட ஒரு ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்கிறார். அதுக்கு கீழே ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்கிறாரு. அங்கே கரூரில் ஏடிஎஸ்பி தான் விசாரிக்கிறாரு. அவருக்கு கீழே இருக்கார். அவர் எப்படி ஏடிஜிபிக்கு எதிராக அவர் எப்படி அங்கே போய் அந்த விசாரணை நேர்மையாக செய்ய முடியும்? இதெல்லாம் பெரிய சந்தேகம் ஏற்படுது. எவ்வளோ பதற்றீங்க. அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் விளக்கம் கொடுத்தாங்கன்னு. அரசினுடைய திட்டங்கள் நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோங்கிறத அமைச்சர்கள் சொல்வதைப் போல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் சொல்லலாம். கொரோனா காலத்தில் சொல்லியிருக்காங்க, வேறு பேரிடர்கள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் சொல்லியிருக்காங்க. டெல்லியிலலாம் பல விளக்கங்கள் ஒன்றிய அந்த அரசினுடைய செயலாளர்கள்லாம் சொல்வது வழக்கம். எனவே ஐஏஎஸ் ஆஃபீஸர் விளக்கம் கொடுத்தாங்கங்கிறதுல என்ன தப்பு இருக்குது? என்ன நடந்துச்சு என்னங்கிறத ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அதில் என்ன தவறு இருக்கிறதா?
அதை எதுலையாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி பார்க்குறாரு. அவர் எதிலையும் அவராலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. அப்புறம் சொல்கிறாரு டிஜிபிக்கு பதிலாக ஏடிஜிபி போனார்னு சொல்லி. அன்றைக்கி அவைலபிளாக அந்த மீட்டிங்கில் இருந்தார். உடனடியாக ஏடிஜிபி உடனடியாக போய் அங்கே விசாரணை செஞ்சார். அதில் என்ன தப்பு? போலீஸ் அதிகாரிகள் யார் வேண்டுமென்றாலும் போய் விசாரணை செய்யலாம். அதுபடி போய் செஞ்சார். இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது 500 பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதாக சொன்னார். இன்றைக்கு முதலமைச்சர் 660 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக சொல்கிறார். இதிலேயே முரண்பட்ட கருத்து. இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தினால தான் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது. இல்லைங்க, காவல்துறையினர் 500 பேர், ஊர்காவல் படையினர் 160, மொத்தம் 660 பேர் அன்றைக்கு காவல் பணியிலே இருந்தார்கள். இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் கொடுக்காத அளவுக்கு அன்றைக்கு பணி கொடுத்துருக்குறோம். இது 2 நாளைக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டத்துக்கு ஒரு 135 பேர் என்னமோ தான் காவல்துறை 150 பேருக்குள்ளே தான் கொடுத்தாங்க. அதுவும் அன்றைக்கி கட்டுக்கோப்பாக 150 பேரை வச்சு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஏன் மேனேஜ் பண்ண முடியலைன்னா, அந்த கூட்டம் இருக்கிற இப்போ இங்கே நம்ம எல்லோரும் நிற்கிறோம், தனித்தனியாக நிற்கிறோம், எல்லாம் சேர்த்து ஒன்றா கிராம்படாக வந்தோம்னா அங்கே நசுக்கும். அந்த மாதிரி மூச்சு திணறல் யாருக்காச்சும் ஏற்படும். எனவே எல்லாம் சேர்ந்து கிராம்படாக வந்த காரணத்தால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.